வணக்கம் நேயர்களே. கடினமான விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்ள விரும்பும் உங்களுக்கான பிரத்யேகமான ஒரு ஆழமான தேடல் இது. இப்போ உங்க வீட்டு சமையலறையில தூக்கி எறியப்படுற ஒரு பழைய பேட்டரியும் சில சொட்டு தண்ணியும் எதிர்கால விண்வெளி நாகரிகத்துக்கே ஒரு முடிவற்ற ஆற்றலை தரோன்னு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா? ம் கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா, இன்னைக்கு நாம விவாதிக்க போற ஆதாரங்கள் ரொம்பவே வித்தியாசமானவை. அதாவது வெங்கடேஷன் அப்படிங்கிற ஒரு சுயாதீன ஆராய்ச்சியாளரோட குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ் மற்றும் அழியாத ஆற்றல் அறுவடை அமைப்பு பற்றிய குறிப்புகள், அப்புறம் அவரோட பரிசோதனை வீடியோக்களோட எழுத்துருக்கள், ஒரு ஸ்வீடன் நாட்டு பொறியாளர் கூட அவர் பேசின உரையாடல், இதை எல்லாம் தான் இன்னைக்கு நாம அலச போறோம். கரெக்ட். ஆனா இந்த ஆழமான தேடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேயர்களான உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நாங்க மிக தெளிவா சொல்லிடணும். இந்த ஆதாரங்கள்ல கூறப்பட்டுள்ள அறிவியல் கோட்பாடுகளையோ அல்லது வரலாற்று தகவல்களையோ நாம ஆதரிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ இல்ல. கண்டிப்பா. மாறாக இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற அந்த ஆச்சரியமான தகவல்களையும் அந்த ஆராய்ச்சியாளரோட தனித்துவமான சிந்தனை ஓட்டத்தையும் உள்ளபடி உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த அலசலோட முக்கிய நோக்கம். அதேதான். இப்போ என்னை ரொம்பவே கவர்ந்த முதல் விஷயம் என்னன்னா, இந்த மாபெரும் ரிசர்ச் நடக்கிறது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஹைடெக் ஆய்வகத்துல இல்ல. ஆமா, ஒரு சமையலறையில. எக்ஸாக்ட்லி. அவரோட சமையலறையில ஒரு கிச்சன் டாப் எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஒரு சாதாரண பிளாஸ்டிக் தட்டு, கொஞ்சம் தண்ணி, அப்புறம் NdFe 51 அப்படிங்கிற ஒரு உயர்தர நியோடைமியம் காந்தம். இதுதான் அந்த அடிப்படை அமைப்பு. இது நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா வெறும் அந்த காந்தத்தையும் தண்ணியும் சாதாரண கிராஃபைட் ராடுகளையும் வச்சுக்கிட்டு நம்ம மல்டிமீட்டர்ல செக் பண்ணா அதுல 0 வோல்ட்ஸ் தான் காட்டும். எந்த பவரும் வராது. ஆமா, பவர் வராது. ஆனா ஆராய்ச்சியாளர் இங்குதான் ஒரு வித்தியாசமான யுக்தியை கையாளுகிறார். பாசிட்டிவ் முனையில எவரடி நிறுவனத்தோட தூக்கி எறியப்பட்ட பழைய டெட் செல் பேட்டரியில இருக்கிற கிராஃபைட் சிலிண்டரை வைக்கிறார். நெகட்டிவ் முனையில ஒரு சாதாரண கிராஃபைட் ராட வைக்கிறார். இத வெச்ச உடனே அந்த மீட்டர்ல திடீர்னு 1200ல இருந்து 1400 மில்லி வோல்ட் வரைக்கும் காட்டுது. அதே மாதிரி 850ல இருந்து 1800 மில்லி ஆம்பியர் வரைக்கும் மின்சாரம் வருது. ஆமா, இது எப்படி சாத்தியமோ? செத்து போன ஒரு பேட்டரியில இருந்து எப்படி இவ்ளோ பவர்? அதுக்கான காரணத்தை அவர் ரொம்பவே லாஜிக்கலா சொல்றாரு. அதாவது அந்த பழைய பேட்டரியில வெறும் கிராஃபைட் மட்டும் இல்ல, அதுல அமோனியா, மேங்கனீஸ், ஜிங்க் இதெல்லாம் மைக்ரான் அளவிலான நுண்ணிய துகள்களா இருக்கு. ஓ. இதனால அங்க கோடிக்கணக்கான நுண்துளைகள் உருவாகுது. இத அவர் நானோ கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆக்ஷன் மூலமா தண்ணி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சப்பட்டு உடைக்கப்பட்டு ஒரு பெரிய மின்சாரமா வெளிவருது. இதுதான் அந்த ஆதாரங்கள்ல ரொம்ப தெளிவா விளக்கப்பட்டிருக்கு. சரி, பேட்டரியோட வேலை என்னன்னு இப்போ தெளிவா புரியுது. ஸ்பாஞ்ச் மாதிரி தண்ணிய உறிஞ்சி எனர்ஜியா மாத்துது. ஆனா இதுல அந்த நியோடைமியம் காந்தத்தோட வேலை என்ன? அது ஏன் அங்க இருக்குன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ரொம்ப சரியான கேள்வி. 1980கள்ல அமெரிக்காவோட ஜெனரல் மோட்டார்ஸ் வடிவமைச்ச இந்த காந்தத்துக்கு 144 அணு நிறை, அதாவது அட்டாமிக் மாஸ் இருக்கு. ஆமா, அவரோட குறிப்புகள்ல இத பத்தி ரொம்ப விரிவா சொல்லிருக்கார். கரெக்ட். இதுல 60 புரோட்டான்கள் போக மீதமுள்ள 84 நியூட்ரான்கள் இருக்கு. இந்த நியூட்ரான்கள் தான் ஒட்டுமொத்த வேதி வினையும் சமப்படுத்துது அப்படின்னு அவர் உறுதியா நம்புறாரு. பேலன்சிங் பண்றதே அதுதான். அந்த சமப்படுப்புதல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா இத நிரூபிக்க அவர் கண்ணம்மா பேட்டரி அப்படிங்கிற ஒரு பரிசோதனையை செய்றார். ஆற்றல் ஒருபோதும் அழிவதில்லை அப்படிங்கறத நேயர்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இது. கண்டிப்பா அந்த கண்ணம்மா பேட்டரி எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவே வியப்பானது. சுத்தமான வெள்ளி கம்பி அப்புறம் ஜிங்க் கம்பியை பயன்படுத்தி அவர் 0.9 வோல்ட் மின்சாரத்தை எடுக்கிறாரு. ஆனா அது அப்படியே இருக்கிறதில்ல. இல்ல, சரியா அரை மணி நேரத்துல அது 0 வோல்ட்டா குறைஞ்சிடுது. நாம என்ன நினைப்போம்? அவ்வளோதான், பேட்டரி தீர்ந்துருச்சுன்னு நினைப்போம். ஆனா அவர் எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸும் இல்லாம அடுத்த அரை மணி நேரத்துல அது தானாவே மறுபடியும் 0.9 வோல்ட்டுக்கு ஏறுதுன்னு சொல்றாரு. ஆ, ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட 50 முறை இப்படி நடக்குதுன்னு அவர் பதிவு செஞ்சிருக்கார். இது பிரபஞ்சத்தோட விரிதல் மற்றும் சுருங்குதல் தன்மையை குறிக்குது அப்படிங்கிறது தான் அவரோட ஆழமான கருத்து. அந்த ஆற்றல் அழியல, அது தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக்குது. அடடே, சமையலறையில நடக்கிற ஒரு சின்ன பரிசோதனைய பிரபஞ்சத்தோட ஒப்பிடுறது உண்மையிலே ஒரு தனித்துவமான சிந்தனை ஓட்டம் தான். இந்த அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாற்று பெருமிதமும் தத்துவமும் இருக்கிறத அவர் சுட்டிக்காட்டுறாரு இல்லையா? உண்மைதான். வெறும் சயின்ஸோட அவர் நிக்கல. 5500 ஆண்டுகளுக்கு முன்பே பழங்கால தமிழர்கள் பயன்படுத்திய கருப்பு மற்றும் செப்பு பானைகள்ல இந்த கிராஃபைட் பூச்சி இருந்ததை அவர் வரலாற்று தரவுகளோட இணைக்கிறார். அப்பவே கிராஃபைட் பூச்சிய பயன்படுத்தியிருக்காங்களா? ஆமா, அது மட்டும் இல்லாம இரும்ப கலக்கும் தொழில்நுட்பத்தை,
அதாவது அலாய் பண்ற வித்தியை தமிழர்கள் ரொம்ப நல்லாவே அறிந்திருந்தார்கள்னு ஆதாரங்கள்ல அவர் குறிப்பிடுறார். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் மேற்கத்திய அறிவியல ஒரு தத்துவ பார்வையில விமர்சிக்கிற விதம். கரெக்ட். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். ஆமா, மேற்கத்திய அறிவியல் எப்பவுமே படைத்தல் அப்புறம் அழித்தல், அதாவது ப்ரொடியூசிங் அண்ட் டிஸ்ட்ராயிங், இந்த இரண்டை மட்டுமே பாக்குதுன்னு அவர் சொல்றார். ஒரு பொருளை உருவாக்குறது, பயன்படுத்துறது, அப்புறம் அழிக்கிறது. ஆனா இயற்கை செய்யற காத்தல், அதாவது டிஃபெண்டிங் அல்லது சஸ்டெய்னிங் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னு அவர் வாதாடுறார். அதேதான், அந்த காக்கும் வேலையை தான் இந்த 84 நியூட்ரான்கள் செய்யுது அப்படிங்கிறது அவரோட நம்பிக்கை. எனர்ஜியா அழிய விடாம பாதுகாக்கிறது. தமிழர்களோட அந்த பழங்கால அறிவியலும் இந்த காத்தல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுதான் அப்படிங்கிற ஒரு பார்வையில ரொம்ப தெளிவா தெரியுது. இவ்ளோ தகவல்களை கேட்கும் நேயர்களுக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி எழலாம். சரிங்க, இதனால இப்ப மனித குலத்துக்கு என்ன பயன்? இது எப்படி நமக்கு உதவ போகுது? அதுதான் இதுல இருக்கிற அடுத்த கட்ட நகர்வு. சில சொட்டு வான்னீர் அல்லது சுத்தமான நீரை வச்சு செயல்படுற இந்த அமைப்பு உலகத்தோட ஒட்டுமொத்த எரிபொருள் பற்றாக்குறையையும் தீர்க்கும்னு அவர் முழுமையா நம்புறார். இத பெரிய அளவுல இல்லாம வெறும் 3 சதுர சென்டிமீட்டர் அளவுல சுருக்க அவர் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கார். 3 சதுர சென்டிமீட்டரா? ரொம்பவே சின்னது. ஆமா, ஆனா சவால்கள் இல்லாம இல்ல. ஸ்வீடன் பொறியாளர் கூட நடந்த அந்த உரையாடல்ல சில யதார்த்தமான சிக்கல்களை அவங்க விவாதிக்கிறாங்க. என்ன மாதிரியான சவால்கள்? இப்போதைக்கு இது வெறும் ஒரு ரசாயன வினையா, அதாவது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியா தான் செயல்படுது. இதை தொடர்ந்து எரியக்கூடிய ஒரு நிரந்தர ஆற்றலா மாத்தணும்னா ஆய்வகத்துல 1200 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல சுட்டு இதை மெட்டல் ஆக்சைடா மாத்தணும்னு அவர் சொல்றார். ஓ, அப்போ அது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியா மாறிடும். எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் இன்னொரு நடைமுறை சிக்கலும் இருக்கு. தண்ணிய தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த நியோடைமியம் காந்தம் துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, தண்ணி பட்டா இரும்பு துருப்பிடிக்குமே. அதுக்கு தான் அவர் ஒரு தீர்வு சொல்றாரு. காந்தத்தோட மேல் பகுதியில கிராஃபைட் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்றாரு. அப்படி செஞ்சா தண்ணியால துருப்பிடிக்கிறது தவிர்க்கப்படும். அதே நேரத்துல எனர்ஜியும் கடத்தப்படும். ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் தனியா இதை செய்யல. ஒரு சர்வதேச கூட்டமைப்பே இதுக்காக உழைக்குது. ஆமா, இங்கிலாந்துல ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிற அவரோட மகள், ஸ்வீடன்ல இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொறியாளர், அப்புறம் பின்லாண்ட்ல இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள்னு ஒரு பெரிய குழுவாவே இதை முன்னெடுத்து செல்றாங்க. ஒரு சமையலறையில தொடங்கின விஷயம் இப்போ சர்வதேச அளவுல விவாதிக்கப்படுது. சரி, இந்த ஆழமான தேடலை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். குப்பையில வீசப்படுற ஒரு டெட் செல் பேட்டரி, ஒரு நியோடைமியம் காந்தம், சில சொட்டு தண்ணீர், இவை அனைத்தையும் இணைத்து பிரபஞ்சத்தின் நியூட்ரான் ரகசியங்களையும் பழங்கால தமிழர்களின் கிராஃபைட் தொழில்நுட்பத்தையும் ஒரு சமையலறையில் வைத்து நிரூபிக்க முயலும் இந்த தேடல் உண்மையிலேயே மனதை கவரும் ஒன்று. கண்டிப்பா. அறிவியல இயற்கையோடவும் வரலாற்றோடவும் இணைத்து பார்க்கும் அந்த சிந்தனை ரொம்பவே புதுமையானது. சரி நேயர்களே, இந்த விவாதத்தை முடிக்கும் முன் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை உங்களிடம் விட்டுச் செல்கிறோம். ஆராய்ச்சியாளரின் கூற்றுப்படி தண்ணீர் என்பது வெறும் திரவம் அல்ல. அது பிரபஞ்சத்தின் செயல்பாடுகளை காட்டும் ஒரு குவாண்டம் கண்ணாடி அல்லது குவாண்டம் வைப்ரேட்டர். ஆமா. இன்று நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீரை குடிக்கும்போது அந்த ஒவ்வொரு துளிக்குள்ளும் எவ்வளவு பெரிய பிரபஞ்ச ரகசியங்களும் முடிவற்ற ஆற்றலும் உறங்கிக் கொண்டிருக்கலாம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். சரியான பொருட்களோடு அவை சேரும்போது அது எப்படிப்பட்ட மாயங்களை இந்த உலகத்தில் நிகழ்த்தும்? சிந்தியுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.